எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான டேஸ்ட்ல நல்ல முருங்கைக்கீரையும் வேர்க்கடலையும் போட்டு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். பாருங்க இதில் வந்து நான் உளுந்தம்பருப்பு போட போகிறேன். இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கிராம் கணக்கில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும். பாருங்க உளுந்தம்பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா செவக்க வந்தால் போதும், கருக விட்டுறாமல் பார்த்துக்குங்க. ஒரு 4 பல்லு பூண்டை இதில் எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்து இதில் போட்டுருங்க. ஒரு பெரிய காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டுக்குங்க. இது வந்து முருங்கைக்கீரை பச்சை கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 3 பச்சை மிளகாய் போடுறேன். 2 புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குங்க. வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே நல்லா துணியில் துடைச்சிட்டு போட்டுக்குங்க. பாருங்கள் முருங்கைக்கீரையை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, செடியிலேருந்து எடுத்து நல்லா கொத்தாவே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு நல்லா இதை வந்து நல்லா உதறிடணும். உதறிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இதை துணியில் துடைச்சிக்கணும். துடைச்சிட்டு உருவி வச்சுட்டிங்கன்னா இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். இப்போ இது வந்து நல்லா அழுத்தி வச்ச மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். பாருங்க இதிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்குங்க. கருவேப்பிள்ளை இலை 2 இனுக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 சில்லு தேங்காவை நான் ஓடெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காயை இதிலேயே போட்டுடலாம். இதை துருவி போட்டாலும் பரவாயில்ல. மொறுன்னு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த சட்னி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சட்னியெல்லாம் செஞ்சு நம்ம பசங்களுக்கும் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் வரவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு அயன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுக்காக நீங்கள் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நிறைய வெரைட்டிஸான சமையல் நம்ம செஞ்சு நிறைய சட்னிஸ்லாம் கொடுக்கும் போது பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசைனாவே பயந்துட்டு ஓட மாட்டாங்க. எல்லாருக்குமே நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.